இனிய உற்சாகமான வணக்கம் நண்பர்களே. ஒரு விழிப்புணர்வு பதிவு ஒன்று கேட்டேன். அதை நம்ம நண்பர்களுக்கும் பகிர்ந்துடணும் அப்படிங்கிறக்காக தான் இதை சொல்ல வந்தேன். ஒருத்தரோட அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 50,000 டெபிட் ஆகிருக்கு. அக்கௌண்ட்டில் 50,000 டெபிட் ஆகிருக்குன்னு மெசேஜ் வந்திருக்கு. எப்படியாச்சு என்ன ஏதுன்னு பார்க்கும்போது அது டெபிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இவங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கு. சார், நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணீங்க எங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்குதா, பயன்படுத்தி பார்த்தீங்களான்னு கேட்டிருக்குறாங்க. இவர் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்துருக்கார் ஒரு ப்ராடக்ட். அப்பப்போ பண்ணுவாராட்டிருக்குது. இதையும் பண்ணியிருந்துருக்கார். ஆமாங்க, பண்ணியிருந்தேன், நல்லா இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். ஓகே, தேங்க்யூ சொல்லிவிட்டு அவங்களும் வச்சுட்டாங்க, இவங்களும் வச்சுட்டாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்தில் ஒரு மெசேஜ் வந்திருக்குது. சார், நீங்கள் ரெகுலராக நம்மகிட்ட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதுனால இனிமேல் நீங்கள் ஆர்டர் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரு 20%, 30%, கிட்டத்தட்ட 50% கூட நான் ஆஃபர் கொடுப்போம். அதுக்கு உங்களை வந்து எங்கள் கம்பெனியில் வந்து உங்களை நேமேல நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம், கீழே இருக்க அந்த டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இவங்க உடனே அந்த லிங்க்கை டச் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேர், ஆதார் நம்பரு, பேன் நம்பரு, மொபைல் நம்பரு இதெல்லாம் கேட்டிருக்கு. அனுப்பிச்சிட்டாங்க. அடுத்த 5 நிமிஷத்தில் இந்த பணம் டெபிட் ஆகிருக்கு. எப்படி இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்களுக்கு கிடச்சிது, என்ன ஏது எப்படி எதனால் நமக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னு பார்த்தா, அந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஒரு சின்ன அட்டை பாக்ஸ் இருக்கும்ல, அந்த அட்டை பாக்ஸை தூக்கி வெளியே குப்பையில் போட்டிருக்கிறாங்க. குப்பையில் போட்ட அட்டை பாக்ஸில் இவங்களுடைய அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர் எல்லாமே இருக்குது. அதை கலெக்ட் பண்ணி அவங்க இவங்களுக்கு ஃபோன் பண்ணி இவங்க இந்த இடத்துல ப்ராடக்ட் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா, எப்படி இருக்குது, என்னென்னு கேட்டு ஒரு என்கொயரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. நண்பர்களே, விழிப்புணர்வாக இருங்க. எப்படியெல்லாம் ஏமாற்றப்படுகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிங்க. நம்முடைய தகவல்களை அதிகபட்சமாக கவனக்குறைவாக வெளியில் போகிற மாதிரி பார்த்துக்காதீங்க. இந்த மாதிரி கொரியர் ஏதாவது வாங்கியிருந்தா கூட அந்த அட்டை பாக்ஸை வீசும்போது உங்கள் முகவரிகளை அதிலிருந்து எடுத்துருங்க அல்லது அழிச்சிட்டு பண்ணுங்கள். நன்றி.